பாருங்கள், இன்றைக்கி டாபிக் வந்து இந்திய தேசிய இயக்கம். அதில் வந்து சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் ஒருங்கிணைப்பு. ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது. ஸோ டிஎன்பிசியில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் நம்பர் 8 பாருங்கள். த பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு பிந்தைய அரசியல் ஒருங்கிணைப்பு. 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 8 இருக்குது. சரிங்களா, கம்ப்ளீட் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது. இது ஒரு கன்சாலிடேட்டட் டாபிக் தான். இந்திய தேசிய இயக்கத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இம்பேக்ட்ஸாக நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி கேட்பான்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். டைரக்ட் கொஷின்ஸ் எம்சிக்யூவே இருக்காது. எல்லாமே வந்து கூற்றுகள். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா, இல்லை ஆல் ஆர் சரியா, 1 2 சரியா, 1 2 3 2 3 சரியா, மாற்றி மாற்றி கேட்பான். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய டைமிங் எடுக்கும். அதனால் வந்து இதை வந்து இந்த ஹிஸ்ட்ரியோ அல்லது இந்திய தேசிய இயக்கம் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிடாதீங்க. யூ கேன் ரீகால் பண்ணால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆஃப்டர் ஃப்ரீடம், நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆயிடுச்சு. ஃப்ரீடம்லாம் ஆனதுக்கப்புறம் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன சவால்கள் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரீடம் ஆகும்போது வி ஆர் ஃபேஸிங் என்னதுங்க, பிரிவினை என்னென்னா பார்ட்டிஷன்ஸ், த கான்சிக்யூஷன் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ். பிரிவினையோட விளைவுகள் பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி பொருளாதாரத்தை திட்டமிடுதல் மற்றும் கல்வி சீர்திருத்தம், பிளானிங் தி எக்கனாமி அண்டு ரீஃபார்மிங் எஜுகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அரசியல் அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகரில் இருக்கிறோம். அது இல்லாமல் பெரிய பிரச்சனை அப்படின்னா, மோர் தென் 500 இன் நம்பர்ஸ் அண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை நம்ம கன்சாலிடேட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஏ என்ன சொல்கிறது, சாதாரண விஷயம் இல்லாமல் இருந்தது. அதே போல் மக்களுக்கு என்ன தேவை அது பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை தி பீப்புள் வித் நீட்ஸ் ஆஃப் நேஷ்னலைஸ்ட். அது ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்க தனித்தனி மாகாணமோ அல்லது அரசோ தேவைப்படுது. இது மாதிரி ஒவ்வொரு பிளேஸும் நிறையா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு நடுவில் ஃபாரின் பாலிசி வெரி வெரி இம்பார்ட்டண்ட், வாஸ் இன் டியூன் வித் ஐடியல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, sovereignty, fraternity had to be formulated. ரொம்ப சிரமம். வெளியுறவு கொள்கை வகுக்கிறது, அதை வந்து ஜனநாயகம், இறையாண்மை, சகோதரத்துவம் லட்சியத்தை பேஸ் பண்ணி பண்ணுறது கஷ்டமான விஷயத்தில் நம்ம இந்த சவால்கள் ஃபேஸ் பண்ணிருந்தோம். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் மேத் ஆஃப் பார்ட்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ பார்ட்டிஷன் நிறையா வந்து பிரிவினைகள் அதிகமாக இருந்தது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு. அதை வந்து ஒருங்கிணைக்கிறது சாதாரண விஷயமாக இல்லாமல் இருந்தது. அதாவது இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ், சரிங்களா, அண்டு சிக்ஸ் fled from Pakistan to India and millions of Muslims fled from India to Pakistan. ஸோ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து இந்தியா, இந்த மாதிரி மாறி மாறி பிரிஞ்சு போயிட்டு இருந்தது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி இந்த மைக்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரேஷனால் என்ன ஆச்சு, வயலன்ஸ், சரிங்களா, வயலன்ஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி பிளட் ஷெட் வந்துடுச்சு, ரத்த கல்லறிகள், இரு தரப்புக்குள்ளே பயங்கரமான சண்டைகள், இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வன்முறை, இடம்பெயர்ச்சி, பாதுகாப்பு இன்மை, வர்ற பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியது ஆஃப்டர் மேத் ஆஃப் பார்ட்டிஷன். இப்போது நம்முடைய பொலிட்டிக்கல் இம்பேக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிரிவினையில் இருக்குது. எப்படி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரிவில் இருக்குது, தனித்தனி நாடாக பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வரப்போகுது, வந்துருச்சு இல்லையா. இம்பேக்ட் வந்தது. என்ன வந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் 3 பெரிய போர்கள் பார்த்தாங்க. சாதாரண வந்து 3 பிக் வார்ஸை ஃபேஸ் பண்ணோம் நம்ம. The two countries have also been engaged in a nuclear arms races. அணு ஆயுத போட்டியும் உருவாயிருச்சு.
ஸோ இது மாதிரி இந்த பிரிவினை தொடர்ந்து இருக்க இருக்க இதுக்கு நடுவில் வந்து இந்த காலனித்துவம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த ப்ராடர் டீகொலனைசேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது. ஸோ காலனியோடைய அந்த சக்திகள் ஒவ்வொரு பிரதேசத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மதம் இந்த ரிலீஜியஸ் லைனை பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அப்போ தான் இதுக்கு மத்தியில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பகுதி. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெவலப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த காலகட்டம் நம்ம ஏற்கனவே ஐஎன்எம்லேயும் பார்த்துருப்போம், ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துருப்போம், பாலிட்டிலையும் பார்த்துருப்போம். 1715 to 1800 என்ன நடந்தது? 1773 த ரெகுலேட்டிங் ஆக்ட், 1784 த பிட்ஸ் இந்தியா ஆக்ட், 1793 த சார்ட்டர் ஆக்ட், சில பட்டய சட்டம் சொல்கிறோங்களா அது வச்சு. எகெயின் 1800 to 1850 இந்த காலகட்டத்தில் 2 சட்டம் உருவானுச்சு. 1813 தி சார்ட்டர் ஆக்ட், 1833 தி சார்ட்டர் ஆக்ட். பிறகு 1850லேருந்து 1900 1850 to 1900ல் 1853 த சார்ட்டர் ஆக்ட், 1858 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1861 த இந்தியன் கவுன்சில் ஆக்ட், 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஸோ மொத்தம் அதாவது மேலோட்டமாக நீ இதை வந்து படிச்சுட்டு போயிடாதீங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த டைம்லைன்ஸ் தான் கேட்பாங்க. 1900 to 1950 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1909 த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஆக்ட், த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், 1919 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், மான்ஃபோர் ரிஃபார்ம்ஸ், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதில் முக்கியமானதுன்னா இந்த 1935 அப்படிங்கிற ஆக்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இதுலேருந்து தான் கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்த்தோம் இல்லையா டைம்லைன்ஸு, இந்த டைம்லைன்ஸோடைய டீட்டெயில்ஸ் ஸ்டடி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு எப்போ பார்த்திங்கன்னா 1858. ஸோ 1858 அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்னு நேராக கொண்டு வராங்க. எப்போனா 2 ஆகஸ்ட்டு 1858 சரிங்களா. வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருங்க நம்ம அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபுல் சார்ஜ் எடுக்கிறாங்க. அவங்க ஃபுல் சார்ஜ் எடுத்து முடித்து அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியா நேரடியாக விக்டோரியா மகாராணி வந்து இந்திய அரசுடைய ராணி அப்படின்னு ப்ரோக்ளமேஷனே பண்ணுறாங்க சரிங்களா. இங்கிலாந்து த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேர் அபாலிஷ்ட். In their place, they came the Secretary of State for India Council were established. அப்படியே மாற்றுறாங்க. The Court of Directors, Board of Controlலாம் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கொண்டு வராங்க, இந்தியா கவுன்சில் வந்து கொண்டு வராங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டில் நேரடியாகவே த மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினட் தான் இருக்காங்க. அதில் சார்லஸ் வுட் வாஸ் த ஃபஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, எல்லாம் கேட்பாங்க சரிங்களா. சார்லஸ் வுட் இருக்கா இல்லையா, அவர் தான் வந்து த ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவரா சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த இந்தியா கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் 15 மெம்பர்ஸ் வுட் அசிஸ்ட் ஹிம். இவரோட சேர்த்து ஒரு 15 உறுப்பினர்களும் இந்த கவுன்சிலில் சேர்ந்தாங்க. பிறகு இந்தியாவில் கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை எடுத்துட்டு த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கொண்டு வராங்க. த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வாஸ் லார்ட் கேனிங். ஸோ ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ்லாம் கேட்டு வச்சுருக்காங்க ஆல்ரெடி சரிங்களா. ஆல் தி ப்ரீவியஸ் ட்ரெட்டிஸ் வேர் அக்செப்டட் த ஹானர் பை ஆக்ட். ஸோ வைஸ்ராய்க்கும் இந்த கவர்னர் ஜென்ரலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜென்ரல் நேரடியாக விக்டோரியா மகாராணிகிட்ட பேச முடியாது. அதுக்கு ஒரு மத்தியில் ஒருத்தர் இருப்பார், அங்கே போய் அது பிரிட்டிஷில் அவர்கிட்ட போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மகாராணிக்கிட்ட போவோம். ஆனால் அந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவன் நேரடியாகவே ஒரு ஃபோன் கால் போட்டு விக்டோரியா மகாராணிகிட்ட பேச முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா த கிரேட் ரிவால்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 1858க்கு அப்புறம் அது மாதிரி மாற்றிட்டாங்க. அப்போ
அப்போ குயின் விக்டோரியா ப்ரோக்ளமேஷன்ஸ் நேரடியாகவே இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னா எப்போ வந்தது? நவம்பர் 1, 1858. சரிங்களா? அன்று அலகாபாத்தில் கேனிங் பிரபு விக்டோரியா மகாராணியின் பிரகடனத்தை வந்து அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஜஸ்ட் இல்லைங்க, ஸோ ஹிந்தி மொழியிலையும் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா மாகாணங்களிலும் இது வாசிக்கப்படுது. அப்போ என்னன்னா, நீங்கள் இனிமேல் இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலு விக்டோரியா மகாராணியுடைய பிரிட்டிஷ் இந்தியா சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இந்திய நிறுவனம்னு ஒரு இருக்கு இல்லையா, இந்தியன் கம்பெனிஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் எல்லாத்தையும் டோட்டலாக வந்து அபாலிஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சில இளவரசர்கள்லாம் இருக்காங்க. சில நிறுவனங்கள்லாம் இருக்குது. அவங்கள்ட்டலாம் வந்து ஒப்பந்தம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரே சேர்த்து ஒரே மாதிரியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆக்டே கொண்டு வராங்க. The proclamation of Queen Victoria gave a practical shape to the Act of 1858. அதான் வந்து இந்த 1858 இந்த சார்ட்டர் ஆக்ட், இந்த ப்ரோக்ளமேஷன் ஆக்ட் வந்து வந்தது. செகண்ட் பாருங்கள், 1861 என்னதுங்க? இந்தியா கவுன்சில் ஆக்ட். இந்தியா கவுன்சில் ஆக்ட் 1871 வந்து இந்த கவுன்சில்கள் சட்டமில் வந்து கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழுவில் உறுப்பினர் எண்ணிக்கை 4 5 உயர்த்தப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொஷின் கேட்பாங்க இது, சரிங்களா? ஸோ இது சரியாங்கிற கேட்பாங்க. அது மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்டு இது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் அந்த நிர்வாக குழுவில் வந்து கூடுதல்கள் உறுப்பினர்கள் வேணும், 6லேருந்து 12 வேணும் அப்படிங்கிறதும் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இது உறுப்பினர்களை அதிகப்படுத்த அதோடைய குழுவுடைய அந்த கவுன்சிலுடைய ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி ப்ரொவின்சஸ். The number of additional members in the provinces was fixed between 4 to 8. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இந்தியன் கவுன்சில் ஆக்ட்லேயும் வந்து சேஞ்சஸ் கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆக்ட் பாருங்கள், 1892, த ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், சரிங்களா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் சாதனை அப்படின்னா 1892 அவங்க வந்து இந்திய கவுன்சில் சட்டம் கொண்டு வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்டசபை இருக்குது பார்த்தீங்களா, அதில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது. ஏற்கனவே 10 இருந்தது, 16 மிகாமல் கொண்டு வந்தாங்க. 6 அதிகாரிகள், 6 அஃபிஷியல்ஸு, 10 நான் அஃபிஷியல்ஸு, இது மாதிரி வந்து இந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் பட்ஜெட் கொண்டு வந்தாலும் சரி, நிதி கொள்கைகள், ஃபினான்ஸ் பாலிசி கொண்டு வந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த உறுப்பினர்கள் வந்து விமர்சிப்பாங்க. அதில் அவங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து அந்த அவையில் பேசணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. 1909 த மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ். 1909 என்ன பண்ணுறாங்க, இந்திய கவுன்சில் சட்டத்துக்கு பிறகு ஒரு இந்திய மாநில செயலாளராக ஒருத்தர் இருக்காருங்க, சரிங்களா? த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவர் பேர் வந்து லார்ட் மார்லி, சரிங்களா? அது இல்லாமல் இந்திய கவர்னர் ஜெனரல் லார்ட் மின்டோ, 2 பேர். ஸோ யாரை பாருங்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டில் வந்து லார்ட் மார்லி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் வந்து லார்ட் மின்டோ. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து எடுக்கக்கூடிய ரீஃபார்ம்ஸ் தான் வந்து மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் 1909. போத் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாசிங் திஸ் ஆக்ட். இட் வாஸ் passed to win the support of moderate in the Congress. காங்கிரஸ் உள்ள இந்த மிதவாதிகளை ஆதரவு பெறுவதற்காகவே இது நிறைவேற்றப்பட்ட முக்கிய சீர்திருத்தம். என்ன இதில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க, இந்த சட்டத்தின் மூலமாக என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டசபை இருக்கு இல்லையா, அதில் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கூடுதல் உறுப்பினர்கள் கொண்டு வராங்க. அதாவது மேக்சிமம் வந்து 60, அதில் வந்து 27 உறுப்பினர்கள், மீதமுள்ள 33 உறுப்பினர்களை வந்து 28 பேருக்கு மிகாமல் அதிகாரிகளாக இருக்க வேண்டும். எல்லாம் அஃபிஷியல்ஸாக கொண்டு வராங்க. ஜஸ்ட் ஒன்லி மெம்பர்ஸுங்க, அவங்களாம் அஃபிஷியல்ஸாக கொண்டு வாங்க. ஸோ அஃபிஷியலாக கொண்டு வந்தால் தான் அவங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க சொல்லி அதுலேருந்து நம்ம தீர்வு எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த
இந்த இந்த இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது, சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படணும். சரிங்களா? அது இல்லாமல் சில வந்து இந்த ஃபஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் முஸ்லீம்ஸும் இதில் கொண்டு வராங்க. செப்பரேட் எலக்ட்ரோலைட்ஸ் வேர் ப்ரொவைடட் ஃபார் தி முஸ்லீம்ஸ், இதையும் இந்த ஆக்டில் கொண்டு வராங்க. The number of members in the provincial legislative councils of major provinces were raised to 50. ஸோ ஏற்கனவே இருந்த அளவை விட இன்னும் 50 உறுப்பினர்களை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ பட்ஜெட்டு, நிதி கொள்கை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே விவாதத்துக்கு வந்து கொண்டு வரணும். அந்த விவாதம் எப்படி இருக்குங்களா, அனுமதிக்காத அதிகார கவர்னர் ஜெனரலுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவரை வந்து அந்த அதிகாரத்தை அனுமதிக்கணும் அப்படிங்கிறத இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழுவிற்கு முதல் முறையாக இந்திய உறுப்பினர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. அவர் தான் இது நோட் பண்ணிக்கணும், நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. முதல் இந்தியர் யாருங்க? சர் எஸ்பி சின்ஹா. த ஃபர்ஸ்ட் டைம் டு தி கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்தவர் யாருங்க? எஸ்பி சின்ஹா அப்படிங்கிறவர் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி அப்பாயிண்டட். எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்தியன் வரதெல்லாம் வந்து நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பம்பாய், மதராஸ் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக கவுன்சில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 2லேருந்து 4ஆக உயர்த்தப்படுறாங்களாமா. அதனால் இந்தியர்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ 2 Indians வேர் ஆல்சோ அப்பாயிண்டட் டு தி இந்தியன் கவுன்சில் இன் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தில் வந்து இன்னும் 2 பேர் வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்முடைய உரிமைகளை அங்கே கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. அடுத்தது பாருங்கள், 1919 மான்டேக் செம்ஸ்ஃபோர்டுடைய ரீஃபார்ம்ஸ், அவங்களுடைய சீர்திருத்தங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஹோம் ரூல் இயக்கம் வந்தது. ஹோம் ரூல் மூமெண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பிரகடனம், ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ஸ்லாம் வருது. அப்போது 20th August 1917 த மான்டேக், த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் த மேட் மொமெண்டஸ் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். சரிங்களா? அவர் வந்து அந்த இந்திய மாநில செயலர் மான்டேக் என்ன பண்ணுறாரு, பொது மன்றத்தில் ஒரு அறிவிப்பு விடுறாருங்க. அந்த பிரகடனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பொறுப்பான அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாரு. As a first measure, the government of India was 1999 was passed the Parliament of England. சரிங்களா? முதல் நடவடிக்கை 1919 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றாங்க. The act is popularly known as Montagu-Chelmsford Reforms. At the time, the Lord Chelmsford was Viceroy of India. அதுவும் முக்கியமானது. சரிங்களா? அந்த நேரத்தில் ஸோ மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸில் யாருங்க வைஸ்ராயாக இருந்தா அப்படின்னா, அதில் வந்து மான்டேக் கிடையாது, செம்ஸ்ஃபோர்ட் தான் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தார். இந்த மான்டேக் செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்களில் என்ன முக்கியமான அம்சங்கள் அப்படின்னா, முதல் அம்சம் என்னது, மாகாணங்களில் வந்து டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ், இரட்டையாட்சி முறை நம்ம ஏற்கனவே நம்மளை படிச்சிருப்போம். என்ன இரட்டையாட்சி முறை? இந்த ரெவென்யூ வர்றதெல்லாம் வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட் எடுத்துக்குவானுங்க, அவங்க ஆட்சி செய்வாங்க. பஞ்சாயத்து வர்றது எல்லாமே வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டயார்கி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பாருங்கள், சொல்லியிருக்காங்க பாருங்கள், காவல்துறை, சிறைகள், நில வருவாய், நீர்ப்பாசனம், காடுகள் போன்ற ஒதுக்கப்பட்ட அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சரிங்களா? அது இல்லாமல் கல்வி, உள்ளூர் சுய அரசு, பொது சுகாதாரம், விவசாயம், இதெல்லாம் வந்து மாற்றப்பட்ட சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்டை வந்து டைரெக்டாக இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், அது வைஸ்ராயுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்டை வந்து நம்ம மாகாண ப்ரொவின்சஸில் இருக்கக்கூடிய இந்தியன் அஃபிஷியல்ஸ் வந்து பார்க்குற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பைகேமரல் சிஸ்டம் கொண்டு வராங்க. 2 அவைகள் கொண்டு வராங்க, கீழவை மேலவை அப்படிங்கிற கொண்டு வராங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வாஸ் டு பி எ மேக்ஸிமம் ஆஃப் 145 அவுட் ஆஃப் 105 வேர் டு பி எலெக்டட் அண்ட் ரிமைனிங் நாமினேட்டட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ சட்டப்பேரவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 145 இருக்க வேண்டும். 105 பேர் தேர்ந்தெடுக்கப்புறம் மீதி வந்து நியமனம் செய்வாங்க அப்படி பண்ணுறாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்,
த மேக்ஸிமம் 60 மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் விச் 34 வேர் எலெக்டட், த ரிமைனிங் நாமினேட்டட். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து தெரவாகவும் படிக்கணும், ரீகாலும் பண்ணால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் இந்தியாவுக்காக லண்டனில் ஹை கமிஷனர் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபெக்ட் இன் ஆக்ட் வாஸ் த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அண்டர் தி சிஸ்டம் ஆஃப் த டயார்கி இன் தி ப்ரொவின்சஸ். அதாவது மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரிங்களா? இந்த ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வட்ட மேஜை மாநாடுகள் உருவாக்குறாங்க. வட்ட மேஜை மாநாடுகள், ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் எடுத்த அவுட்கம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து எப்போ நடந்தது, 1933 நடந்தது. அதை கொண்டு வந்து இந்த 1935 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்க்குறாங்க. அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் ஆக்ட் 1999 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்னதாக மாற்றங்கள்லாம் சேர்த்து இதோட கொண்டு வராங்க. இதனுடைய அம்சங்கள், இதனுடைய ஃபீச்சர்ஸ், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மாகாணங்களில் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இளவரசர்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இளவரச மாநிலங்கள், அதெல்லாம் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இல்லாமல் த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இன்டூ 3 ஸ்டேட்ஸாக பண்ணுறாங்க. 3 லிஸ்ட்டு, இது முக்கியமானது. என்னது, ஃபெடரல் கூட்டாட்சி, ப்ரொவின்சியல் மாகாணம், அது மாதிரிங்களா. அதே மாதிரி கன்கரண்ட் அப்படிங்கிறது வந்து பொது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் கூட அது பொதுவாக இருக்கக்கூடியது. இந்த டயார்கி சிஸ்டமில் என்ன ஆகுது, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், த கவர்மெண்ட் ஜென்ரல் அண்ட் ஹீஸ் கவுன்சிலர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் ரிசர்வ் சப்ஜெக்ட். அவங்களாம் வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். சரி, இந்த டயார்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயார்கி சிஸ்டம் பிற்காலத்தில் அப்படியே வந்து அதை வந்து ஒழிக்கிறாங்க. அது கிடையாது, இந்த டயார்கி சிஸ்டம்லாம் வேண்டாம், இரட்டையாட்சி முறையெல்லாம் வேண்டாம், ஒற்றையாட்சி தான் இருக்கணும், ஒருத்தர் தான் பார்க்கணும். சரி, ஆளுநர் மாகாண நிர்வாகத்தின் தலைவராக நியமித்தார். சரி, அதானே இப்போ இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்தியாவில் ஆளுநர் தான் ஹெட்டு. அவருக்கு கீழே தான் அடுத்தடுத்து சிஎம்ஸ் வருவாங்க. சரிங்களா? என்ன பவர் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு அதிகமாக இருக்கும், இதில் நிர்வாகத்தில். சிஎம், சீஃப் மினிஸ்டருக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனால சட்டங்கள் உருவாக்குறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய பவர்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரி, த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டர் ஆஃப் பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, யுனைடெட் ப்ரொவின்சஸ், பீகார், அஸ்ஸாம் வேர் மேட் இன் பைகேமரல் சிஸ்டம். ஸோ நம்ம சொல்ல இரு அவைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இரு அவைகள் கொண்டு வந்த ஆரம்பத்தில் எத்தனை ஸ்டேட்டுங்க, 1 2 3 4 5 6 ஸ்டேட்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க, 6 ப்ரொவின்சஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் நிறையா மாநிலத்துக்கு இந்த பைகேமரல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஃபெடரல் கோர்ட் அட் டெல்லி வித் சீஃப் ஜஸ்டிஸ் அட் 6 ஜட்ஜஸ். கேட்பாங்க இந்த கொஸ்டின். சரிங்களா? ஒரு தலைமை நீதிபதி, 6 நீதிபதிகள் கொண்ட டெல்லியில் கூட்டாட்சி முறையில் ஒரு நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? மாகாண சுயாட்சிகளை செயல்படக்கூடிய வெற்றிலாம் கிடையாது. அமைச்சர்களின் ஆலோசனை ஏற்க ஆளுநர் வந்து கட்டுப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தனியாகவே ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. சரிங்களா? ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்க. The Government of India Act elections, the provincial legislators were held February 1937. ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி பிப்ரவரி 1937 சட்டமன்ற, அதாவது மாகாண சட்டமன்ற தேர்தல்களும் நடத்தப்பட்டன. The Congress had virtually swept the polls. On July 1937, the Viceroy Lord Lithgow assured the Congress is cooperation. The party formed its ministers 7 provinces. சரிங்களா? காங்கிரஸில் கிட்டத்தட்ட தேர்தல் வெற்றி பெற்றது பிறகு ஜூலை 7 1937 இந்த வைஸ்ராய் இருக்கக்கூடிய லார்ட் லிந்த்கோ
காங்கிரஸ்க்கு தனது ஒத்துழைப்பை உறுதி செய்த பிறகு அந்த கட்சி 7 மாகாணங்களை அதன் அமைச்சர்களை உருவானுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 9th டிசம்பர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் இட்ஸ் சேர்மன். சரிங்களா? டாக்டர் அம்பேத்கர் வாஸ் அப்பாயிண்டட் as the சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி. இதான் முக்கியமானது, ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் டிராஃப்டிங் கமிட்டியில் பாலிட்டியில். ஆஃப்டர் டீடைல்டு டிஸ்கஷன் the Constitution of India was finally adopted 26th November 1949. சரிங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எஃபெக்ட் 26th January 1950. ஸோ எல்லாம் கவுன்சிலே இந்த 2 கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க. அது கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணது 26th November 1949. ஓகேங்களா? எஃபெக்ட் ஆனது கான்ஸ்டியூஷன்ஸ் கேம் இன்டு எஃபெக்ட் 26th January 1950. ஸோ தான் அன்றைக்கி நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துடுது. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னென்ன செஞ்சுருக்காங்க? நாடாளுமன்றம் அமைக்கிறது, ஓகேங்களா, வாக்குரிமையை கொண்டு வர்றது, அடிப்படை உரிமைகளை கொண்டு வர்றது, அதே மாதிரி அந்த அரசுக்கு வழிகாட்டுதல் கோட்பாடுகள் நெறிகள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் கொண்டு வர்றது. இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ஒர்க்காக இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, அதாவது 3 லிஸ்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சென்ட்ரல், ஸ்டேட், கன்கரண்ட், அதாவது மத்திய பட்டியல் அல்லது ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு 3 பட்டியலாக பிரிக்கிறாங்க. இன்னும் அந்த சிஸ்டம் இருக்குது. த பிரசிடென்ட் இஸ் தி கான்ஸ்டியூஷனல் ஹெட் அண்ட் ஆஃப் ஸ்டேட் while the prime minister is the head of executive. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கிறான். சரிங்களா? ஸோ மேலோட்டமாக நீங்கள் படிச்சிங்கன்னா வேஸ்ட். குடியரசுத் தலைவர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர், பிரதமர் நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி கேட்டிருப்பாங்க, எது மாதிரி அந்த ஸ்டைலில் கொஷின்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? The Prime Minister is the leader of the party that has the majority in the Lok Sabha. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது தெரியும். ஒன்று ராஜ்யசபா, அதான் அப்பர் ஹவுஸு, அதுக்கப்புறம் லோக்சபா, லோயர் ஹவுஸ். இதில் எல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது தான். ஈச் ஸ்டேட் இட்ஸ் ஓன் கவர்மெண்ட் ஹெடட் பை தி சீஃப் மினிஸ்டர்ஸ், அதுவும் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ டெமோக்ராட்டிக்லி elected government rule, the nation provisions made, the periodic elections எல்லாமே as usual இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீதித்துறை அரசியலமைப்பை நிலைநிறுத்தும். இந்திய நீதித்துறை அமைப்பு உச்ச நீதிமன்ற மையத்திலும் உயர் நீதிமன்றங்களையும் மாநிலங்களை உருவாக்கும். இது மாதிரி கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் எப்படி மேடானது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஷார்ட் நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம இந்தியன் பாலிட்டிலையும் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ 1922 அப்போ தான் காந்தியடிகள் ஒரு சொல்கிறாருங்க, இங்கே பாருங்கள், நம்ம நாடுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணுங்க, ஒன்றுமே இல்லாமல் நம்ம உட்காந்துருக்குறோம், பிரிட்டிஷ் ரொம்ப ரொம்ப நம்மளை பாடுபடுத்துகிறான், அவன் அவனுக்கு பாராளுமன்றத்தில் எந்த ஒரு பரிசு இல்லாமலே ஸ்வராஜ் இந்தியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக வச்சுருக்காங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி 1922 ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் 1934 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் வேணும், எங்களுக்கு ஒரு சட்ட ரீதியாக எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. The election were held based on the 1935 Act, the provincial assemblies in August 1946. These elected assemblies in turn were to elect the Central Assembly, which would also become Constituent Assembly. அப்படிங்களா? ஸோ சாதாரண அந்த எலெக்ஷனான சென்ட்ரல் அசம்பிளியை நீங்கள் சொல்லாதீங்க, இது அரசியல் அமைப்பு சபை அப்படின்னு சொல்லி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியல் அமைப்பு சம்மந்தப்பட்டது அது ஒரு டிமாண்டாகவே போயிட்டுருக்குது. காங்கிரஸ் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அதுக்கு அதுக்கான முடிவுகள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. பல்வேறு மாகாணங்களில் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்
காங்கிரஸ் உடைய மேலாதிக்கம் கொண்டிருந்தாலும் கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள், இன்னும் பிற அரசியல் அமைப்புகள்லாம் சேர்ந்து அரசியல் அமைப்பு சபைக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாக்களித்தாங்க. ஏன்னா வேற ஒருத்தரை வாக்களிச்சிட்டோம்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வராமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிராஃப்டிங் கமிட்டி பண்ணணும், ஒரு சேர்மனை உருவாக்கணும்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கரை வந்து அவர் தான் பாம்பேயில் அவரை வந்து ஒரு டிராஃப்டிங் கமிட்டி, அது வரைவு குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் உட்காந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ஒவ்வொன்றா உருவாக்குறாரு. மற்ற நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய அரசியலமைப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு வந்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி அமர்வில் 1931 இந்த தீர்மானம் போட்டு கொண்டு வந்தாங்களாமா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13, 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு முன் ஒரு குறிக்கோளில் தீர்மானத்தை கொண்டு வராரு. சரிங்களா? பிறகு டிசம்பர் 9, 1946 முதல் முறையாக சட்டசபை கூடியதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நவம்பர் 26, 1949 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அடாப்டட், சரிங்களா, எஃபெக்ட் ஆகலை, அடாப்டட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு, சரிங்களா, அரசியலமைப்பு அப்படியே டெவலப் ஆகி டிசம்பர் 10, 1948 அன்று ஐக்கிய நாடுகள் சபைகளால் ஒரு பிரகடனம் பண்ணுறாங்க. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா, எல்லாம் சேர்த்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு. வந்து ரன்னிங்கில் இருக்கும் பொழுது இப்போ அடுத்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது சம காலகட்டத்தில் எப்போது, நவம்பர் 26, 1949, என்னது, த அடாப்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மட்டும் முக்கியம் இல்லைங்க, மெர்ஜர் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகும் 500க்கு மேற்பட்ட சிறு சிறு குறு ராஜாக்கள் சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது முஸ்லீம் ராஜாக்கள், சுல்தான்கள், இந்து ராஜாக்கள்லாம் தனித்தனி ஏரியாவை தன்னுடைய தேசமாக ஒரு நாடாக வச்சுருக்காங்களாமா. அவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கலைன்னா நம்ம வந்து திரும்ப இன்வேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். இன்வேஷன் என்ன, படையெடுப்புகள் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதை போய் பேசுகிறோம் எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இளவரச நாடுகள்னு சொல்லுவாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லலாம் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக இந்தியன் யூனியனை வச்சு பண்ணும் பொழுது ஆகஸ்ட் 15, 1947 வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் சில பேர் மட்டும் வரல. யாராரு, காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா, ஜுனாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா, ஹைதராபாத் நிஜாம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆல் ஹேட் அக்ரீடு டு சைன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஷன் வித் இந்தியா. அவங்களாம் வந்து வராமல் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் எப்போது, ஆகஸ்ட் 15, 1947 எல்லாம் வந்து ஒன்று இணைச்சனால தான் இந்தியா சுதந்திரமே அடைஞ்சது. இதுக்கு முக்கியமான காரணம் யார், சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் இரும்பு மனிதர், த அயன் மேன் அப்படிங்கிற நேம் வந்து அவர் வந்தது. அவர் தான் இந்தியா முழுக்க சுற்றி அங்கே இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்தவர். தான் கன்சாலிடேஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. சரி, த பீப்புள்ஸ் மூமெண்ட் exerted pressure on the princes to accede to the Indian Union. அப்படி பண்ணும் பொழுது இந்த ட்ராவன்கோர் ஸ்டேட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட், ஸோ கல்மினேட்டிங் தி புன்னபாரா வயலார் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் எகென்ஸ்ட் தி திவான்ஸ் ஆர் சிபி ராமசாமி. இந்த திருவிதாங்கூர் எங்கே இருக்குதுங்க, கேரளா. சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நீண்ட நாளாகவே திவானுக்கு எதிராக புன்னப்பாரா வயலார் ஆயுத போராட்டத்தில் வந்து உச்சக்கட்டத்தில் அடைந்தது தான் இந்த சர் சிபி ராமசாமி அப்படிங்கிறவருக்கு நேமிங்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாதிரி பிரஜா மண்டல், ஒரிசா பகுதியில் நடந்த சில பழங்குடிகள் கிளர்ச்சி, நீலகிரி, தேன்கனல், தல்சர், இந்த பகுதியிலலாம் கொஞ்சம் புரட்சிகள் நடக்குது. த மூமெண்ட் எகெயின்ஸ்ட் மகாராஜா ஆஃப் மைசூர் conducted by the Indian National Congress all played a major role in the integration of princely states. ஸோ இன்னும் சில ராஜாக்கள்லாம் வந்து வராமல் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் நிசாம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. த ஹிந்து ரூலர் காஷ்மீர் மகாராஜா ஹரி சிங்
declared that the Kashmir would remain independent while the people of the state under the leadership of the National Conference had waged the Quiet Kashmir agitation against the Maharaja. ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட், நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீடம் பண்ணி கிளம்புறேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எக்ஸிக்யூட்டட் இன் ஹைதராபாத் வித்தின் 48 hours after Nizam declared his intentions demonstrated that all India இந்தியா மீன்ட் த பிஸ்னஸ். ஸோ இந்தியா என்பது வணிகம் என்பதை நிரூபித்து காவல்துறை நடவடிக்கை மூலமாக 48 மணி நேரத்துக்குள்ளே அவரும் டிக்ளேர் பண்ணினார். இப்படியே இந்த பிரின்சி ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒருங்கிணைச்சிட்டே வருது. 1946 முதல் காஷ்மீர் மகாராஜாவுடன் பட்டேல் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் ஹரி சிங் சேருவதை வந்து எதிர்த்தே வந்தாராமா. ஸோ ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் அக்டோபர் 1947 பாகிஸ்தானில் இருந்து கொள்ளைகள் காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்தினாங்களாமா. மேலும் மகாராஜா ஹரி சிங் இந்த தாக்குதலை தானாக எதிர்க்க வழி இல்லாதனால திரும்பவும் இந்தியன் கவர்மெண்ட் இருந்துச்சு பார்த்திங்களா, ஆஃப்டர் ஃப்ரீடம் அவர்கிட்ட கொடுத்து அவர் மீண்டும் ஒரு பிகம் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் யூனியனாக ஆக்கினார். இது வந்து கன்சால்டேட் ஆனது, ஒருங்கிணைப்பு நடந்தது. அடுத்த ஒரு இஷ்யூ பாருங்கள், ஃபாரின் பாலிசி. இல்லைங்களா, ஃபாரின் பாலிசி நம்ம வந்து கண்டிப்பாக, ஸோ ஃபாரின் பாலிசி இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இல்லைங்களா, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு ரீசன். நம்மளை வந்து இப்போ ஃபாரின் பாலிசியில் ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லாமல், அது அணிசேரா கொள்கைன்னு சொல்லுவாங்க. அணிசேரா கொள்கை முக்கியமான நேருடைய அணிசேரா கொள்கை. என்ன மீனிங்கு? அதாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்று சேருவோம், சண்டைக்கு நான் ஒன்றே சேர மாட்டோம். அதாவது ஒரு 5-6 நாடுகள் சேர்ந்து ஒரு நாடை போய் தாக்குறது, அதுக்கு நான் ஒத்துக்கு வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இந்த பஞ்சசில் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவர் கொண்டு வந்தார். ஸோ பிரின்சிபல்ஸ் உருவாக்குனாங்க. இந்தியாவில் வந்து வெளியுறவு கொள்கை வந்து உருவாக்குறாங்க, ஸ்தாபக் கொள்கை. சரிங்களா, உண்மையில் சுதந்திரத்திற்கு 3 தசாப்தங்களுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட இந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கலோனியல்ஸில் ஒழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட ஜவஹர்லால் நேரு வாஸ் த பிரைம் ஆர்கிடெக்ட். அவர் தான் வந்து முதன்மை கட்டிட கலைஞர். ஏன்னா அவர் தான் இதை வந்து கட்டுமானம் செஞ்சாருங்க, ஃபாரின் பாலிசியை. அவர் மட்டும் செய்யலை அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நிறைய இன்வேஷன்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நம்மளை வந்து நம்ம உட்காந்துட்டே இருப்போம், நம்ம தலையில் வந்து ஒருத்தவங்க குண்டு போட்டுருவான். காரணம் என்ன? இந்த பாலிசி தான். என்ன பாலிசி? இந்தியானா அமைதியை விரும்புகிறவங்க, இந்தியானா ஆல்வேஸ் வந்து லைக் பீஸ் அப்படிங்கிறதான் டோட்டல் வேர்ல்டுக்கே வந்து காமிச்சது. என்ன கொண்டு வந்தாங்க பாருங்கள், த கான்டெக்ஸ்ட் இன் விச் இந்தியன்ஸ் foreign policy was formulated was further complicated by the Cold War between the US and USSR. The independent India responded to his non-alignment. non-alignment அது எதுலேயும் நாங்கள் சேர மாட்டோம், அணி சேரா கொள்கை, ஃபார் இட்ஸ் ஃபாரின் பாலிசி டாக்ட்ரைன்ஸ். இதை முக்கியமான கோட்பாடாக அவங்க கொண்டு வந்தாங்க. எல்லோரும் பயந்தாங்க. என்னது, யார்கிட்டையும் சேர மாட்டோன்னா என்ன அர்த்தம்? சண்டைக்கு தான்ப்பா சேர மாட்டோம், மற்றதுக்கு நம்ம ஒன்று சேருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லலாம், முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஸோ இன்றைக்கி நம்ம பாகிஸ்தான் கூட சண்டை போட்டாலும் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிட்ருக்கோங்கிறது மறந்துடாதுங்க. இதான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக, மக்களுக்காக ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் இந்த ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு வார்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 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 5-10 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ஃப்ளட்டு ஒன்று வந்தது, நிறையா பேர் இறந்துட்டாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தான் 2-3 ஃப்ளைட்டு அனுப்பிச்சு நிறையா வந்து பொருட்கள், அது திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கான பேக்கடு ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்து பயங்கரமான ஹெல்ப் பண்ணது இந்த இந்தியா ஒன்லி அப்படிங்கிறது மறக்க முடியும். இதெல்லாம் வந்து ஃபாரின் பாலிசியில் இருக்குது. த நேரு லைட் த லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சைனா, with whom India shared a long border. India was the first to recognize the new People Republic of China January 1st, 1950. புரியுதுங்களா? ஜனவரி 1, 1950 சீன குடியரசை யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்களாமா. இப்போ இந்தியா தான் முதல்ல நட்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நட்பை உருவாக்கிடுவாங்க.
So India's contribution to the world was the most pronounced and lasting in the form of non-alignment and its concretizations Vendog Conference. Vendog Conference. In March 1947, Nehru organized நிறையா வந்து அவர் கான்ஃபரன்ஸ் பண்ணி இந்த பாலிசியை வந்து கொண்டு வர்றாரு. இதை வந்து நம்ம ஃபாரின் பாலிசின்னு தனியாகவே வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸில் படிப்போம், சரிங்களா? அந்த ஃபாரின் பாலிசியில் இன்னும் டீட்டெயிலாக நேரு அவருடைய கொள்கையை பற்றி சொல்லுவாங்க. 1948க்கு அப்புறம் என்னாச்சு நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபாரின் பாலிசியில் இந்த இந்த இந்தோனேஷியாவிலேருந்து டச்சு முயற்சிக்கு எதிராக 1948 ஒரு மாநாடு நடைபெற்றது. 1954 கொழும்பில் நடைபெற்ற ஆசிய தலைவர்கள் மாநாட்டில் காலனித்துவம் நீக்கும் முயற்சியை மேலும் முன்னெடுத்து கொண்டு வராங்க. 1955 இந்தோனேஷியாவில் பாண்டுக் ஆப்ரோ ஆசியா மாநாட்டிலையும் அது வந்து ஒரு ஒரு முக்கியமான கல்மினேட்டிங் சொல்லக்கூடிய உச்சக்கட்டத்தை வந்து அடைந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் அலைன்டு மூமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தோம். த ஹை பாயிண்ட் இட் வாஸ் ரீச்டு in 1961 when he stood with Nasser of Egypt, Tito of Yugoslavia to call the nuclear disarmament and peace. ஸோ நிறையா பீஸ் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. 1961 எகிப்தின் நாசர், யுகோஸ்லோவியன் டிட்டோ அணு ஆயுத குறைப்பு அமைதிக்கு அழைப்பு விடுத்த போது நம்ம வந்து அவங்கள்ட்ட சேர்ந்து பீஸுக்காக நம்ம சேருவோம், சண்டைக்காக வரமாட்டோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947க்கு பிறகு இந்திய சுதந்திரமானது வெளியுறவு கொள்கைக்கு பின்பற்றியது. ஸோ முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் வடிவமைச்சார். எல்லாமே பார்த்தோம், அந்த ஆர்கிடெக்ட் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து ஒரு முக்கியமான அவுட்லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் கொண்டு வந்தது என்னதுங்க, நேரு நாடுகளுக்கிடையே உறவு கொண்டு வரதுக்காக சகவாழ்வு பஞ்சசீல கொள்கை இல்லைங்களா, பஞ்சசீல்ஸ் அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்தியாவுடைய இன்டெகிரிட்டி அண்ட் செவர்னிட்டியை, நான் அக்ரஷன்ஸ், நான் இன்ட்ரன்ஸ் இன் ஈச் அதர் இன்டர்னல் அஃபேர்ஸ், ஈக்வாலிட்டி, மியூச்சுவல் பெனிஃபிட், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாருங்க இவர் தான். ஸோ இந்தியா பிளேஸ் an active role in international bodies such as Commonwealth and the United National Organizations-லாம் நிறையா இப்போ யூஎன்ஓ நடக்கிறது, காமன்வெல்த் நடக்கிறதுலாம் என்ன மீனிங்கு, எல்லாமே வந்து ஃபாரின் பாலிசியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நிறையா கொண்டு வந்தாங்க. நிறையா யுனைடெட் நேஷன்ஸில் வந்து பீஸ் கீப்பிங் கூட நம்ம வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம், அமைதி காக்கும் பணியை வந்து அதிகமாக நடத்துகிறோம். இப்போ எங்கேயாவது வார் நடந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கண்டெம்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சண்டையினால் எந்த ஒரு தீர்வு கிடைக்க போகிறது இல்லை, நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் தற்போதுள்ள பிரதமரும் சொல்லிட்டு தான் இருக்கோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நடந்து இப்போ ரீசெண்டாக நடந்து எல்லாமே இப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதை படிச்சுக்கணும். இந்த பிடிஎஃப் எல்லாமே முக்கியமானது, சரிங்களா? இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த சால்வ். ஸோ அடுத்த ஒரு கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். லிங்குஸ்டிக்ஸ் மொழி வாரியாக மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணுவதும் இங்கே முக்கியமான காலகட்டமாக இருந்தது, சரிங்களா? ஸோ அதில் வந்து ஆந்திரா முக்கியமானது இல்லையா? பாருங்கள், மாநிலம் மொழி வாரியாக மறுசீரமைப்பு 1947-49க்கு இடையே நிறையா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டு வந்து பேஸ்ட் ஆன் லிங்குஸ்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர் இஸ் பிகம் தி இம்ப்ளிமெண்டட் ஸ்டேட்ஸ் beginning with the formation of காம்போசிட் ஆந்திரா பிரதேஷ் 1956. 1956 ஒரு ஒருங்கிணைந்த எங்களுக்கு தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர பிரதேஷ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி 1966 பஞ்சாப் மொழி பேசுகிறாங்க, பஞ்சாப் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த லிங்குஸ்டிக் பற்றி யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா 1920 கொண்டு வந்தாங்க. இந்த ஐடியா ஆஃப் லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட்ஸ் யார் கொண்டு வந்தால் 1920 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் நாக்பூர் செஷன், அவங்க நாக்பூர் மாநாட்டில் அமர்வில் 1920 சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, நம்முடைய தேசிய அடையாளமே வந்து மொழி தான், மொழி வாரியாக மாகாண காங்கிரஸ் அமைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1928 நேரு அறிக்கை வெளியாகுது.
அந்த அறிக்கையின் மூலமாக இந்த இந்த லிங்குவிஸ்டிக் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை ஒட்டி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் 31, 1946 பட்டாபாய் சித்தராமையா, சரிங்களா, அவர் தான் வந்து டிமாண்ட் ரைஸ் பண்ணுறாரு. எங்களுக்கு வந்து தனி கோரிக்கை, ஆந்திர மாகாணம் தனியாக வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜூன் 17, 1948 the chairman Rajendra Prasad set up 3 members commission called the Linguistic Preferences Commissions with specific brief to examine and report the formation of Andhra, Kerala, Karnataka, Maharashtra. மனப்பாடம் பண்ணிச்சுக்கோ, வழியே இல்லை. 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறாங்க, மொழிவாரி மாகாண ஆணையம். ஜூன் 17, 1948. எதுக்காகனா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அது மற்றும் மகாராஷ்டிராவை மாநிலமாக டிக்ளேர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க அறிக்கைலாம் கொடுக்குறாங்க, சரிங்களா. யார் கொடுக்குறாங்க? எஸ்கே தார் கமிட்டி, அதுக்கு பேர் கமிட்டிக்கு பேர் எஸ்கே தார் கமிட்டி, தார் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அறிக்கை கொடுக்குறாங்க. த கமிட்டி செட் த சென்சஸ் வாஸ் தட் த லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட்ஸ் பி போஸ்ட்போன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் தேவையில்லைங்க, மொழிவாரி மாகாணம்லாம் தேவையில்லை, வேண்டான்னு சொல்லி தார் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணுது. பிறகு ஜேவிபி கமிட்டி உருவாகுது. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா அவங்க சேர்ந்து காங்கிரஸ் பார்ட்டி அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி, நீங்கள் கொஞ்சம் ரிப்போர்ட் கொடுங்க, இது மாதிரி ஆந்திரா தனியாக வந்து ஒரு ஸ்டேட் கேட்குறாங்க, இது கொடுக்கலாமா அப்படின்னா. அக்டோபர் 19, 1952 யாருங்க, அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் டிசம்பர் 15, 1952 மீண்டும் அது புத்துயிர் பெற்று, யார் ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கப்புறம் புத்துயிர் பெற்று ஆந்திர தனி மாநிலம் கோரி பொட்டி ஸ்ரீராமுலு அவர் 1ஆவது இருக்கிறாருங்க. 1ஆவது இருந்து அப்போ கூட அவருக்கு ஆந்திராங்கிற தனி ஸ்டேட்டு கொடுக்கவே இல்லை, இறந்துடுறாரு அவர், சரிங்களா. 1952 அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் 1953 ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஸோ இது மாதிரி பிரின்ஸ்லி அதே லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் உருவானதுக்கான ஹிஸ்ட்ரியாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் கமிஷன்ஸ், ஃபாசில் அலி த சேர்பர்சன், கேஎம் பணிக்கர், ஹெச்என் குன்ஸ்ரு எல்லாம் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க 1955. என்ன மொழி வாரியாக நம்ம வந்து மாகாணத்தை அமைக்கிற ஸ்டேட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு. இப்போ நேருவுடைய அவங்களுடைய ஆட்சி தானே போயிட்டு இருந்தது. அவங்க ஆட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 அப்படின்னு கொண்டு வந்து திரும்ப எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், மொழி வாரியாக நம்ம மாநிலத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸால் தொடங்கப்பட்ட பஞ்சாபின் முப்பெரும் செயல்முறை முடிவுகள்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்போது இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 16 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக எதில் கொண்டு வந்தாங்க? மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த தெலுங்கானா ரீஜன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ஆந்திரா, கேரளா வாஸ் கிரியேட்டட் பை மெர்ஜிங் மலபார் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ட்ரிவான்கோர், கொச்சின், இது மாதிரி பிரிய ஆரம்பிக்குது. தமிழ் லிங்குவிஸ்டிக் பீப்புள் இன் ட்ரிவான்கோர், கன்னியாகுமரியாக பிரிக்கிறாங்க. இப்படி வரிசையாக வந்துடுது. அப்போ தான் 1947 அப் டு 2000 வரைக்கும் இந்தியன் பாலிட்டியுடைய எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் சிற்பியாக கருதப்பட்டார் இல்லையா. ஃபஸ்ட்டு த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வாஸ் கன்சிடர்ட் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இவரை நிறைய கன்சாலிடேட் பண்ணுறாரு, ஒற்றுமையை கொண்டு வராரு, அறிவியல், சரிங்களா, நிறுவனங்கள் உருவாகிறது, தொழில்நுட்பம், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே பிளானிங் கமிஷன் மூலமாக பிளானிங் பண்ணுறாரு. ஹி வாஸ் ட்ரூலி நேஷன் பில்டர்ஸ். He died 1964. Lal Bahadur Shastri succeeded Nehru as the next Prime Minister of India. He remained a role model of honesty in public life. He ended Indo-Pakistan War 1965 by conducting Deshkant Agreement in January 1966. அப்படி மேலோட்டம் படிக்காத, திருப்பி ஒவ்வொரு லைனையும் திருப்பி படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோ, சரிங்களா. இப்போ இந்திரா காந்தி, the daughter of Nehru, became a prime minister in 1966. The bravely faced
த டொமஸ்டிக் சேலஞ்சஸ் சச் அஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? நினச்சி பாருங்கள், 2026 27, ஆனால் நம்ம வந்து 27 தான் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ண போகிறோம். எதுக்கு? சென்சஸ் ரிப்போர்ட். சென்சஸ் 2027 தான் சென்சஸ். 26 ஆரம்பிச்சிட்டாங்க, சப்மிட் பண்ணுறது 2027 சப்மிட் பண்ணுறாங்க. இந்த சென்சஸ் எதுக்கு? முக்கியமான விஷயம் தெரியுமா? ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். அதாவது எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும், எவ்வளோ வேர் ஹவுஸில் வச்சுருக்கணும், பஃபர் ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கணும், இப்படி பிளான் பண்ணவே இல்லாட்டி ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸில் மிகப்பெரிய ஃபெமினிஸ் பஞ்சத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடுவோம். சரிங்களா? அதுக்காக தான் சென்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஜெனுனாக கொடுக்குறோம். ஸோ தப்பாலாம் கொடுத்துடக்கூடாது. கரெக்டாக ஜெனுனாக கொடுக்கும்போது தான் நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த சென்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபாரின் ப்ரெஷர்ஸ் டியூரிங் 1971 பங்களாதேஷ் கிரைசிஸ். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பெரும் சவாலையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். 1975 அவரது ஆட்சி எதிர்ப்புக்கு பிறகு இந்திய ஜனநாயகம் பாரம்பரியத்தில் ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிருச்சு. 1977 திரும்ப ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் ஜனநாயக ஆட்சியை மீண்டும் இந்தியா வந்து எடுத்து திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க. 1980 ஜனநாயக வழிமுறையில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 1983 ஷி அண்டர்டூக் தி ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன், த கோல்டன் டெம்பிள், அமிர்த்சர், பஞ்சாப். சரிங்களா? இதுவும் நடந்தது. ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க. அமிர்த்சர் பொற்கோவிலில் 1983 பஞ்சாப் அமிர்த்சரில். துரதிர்ஷ்டமாக பஞ்சாபில் தீவிரவாதத்திற்கு எதிரான அவரது கொள்கைக்கு பழிவாங்கும் விதமாக 1984 அவரது தனி மெய்க்காப்பாளராக யார்? இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜனதா பார்ட்டி தான். அதுக்கு 1977 1980 மொரார்ஜி தேசாய் அவர் தலைமையில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. த ஃபஸ்ட் டைம் நான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. த நான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. த lack of unity among the Janata leaders has resulted the fall of Janata government. ஸோ ராஜீவ் காந்தி திரும்ப வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு 1984 ஆஃப்டர் மதர் இந்திரா Gandhi's assassinations. He introduced the new education policy and encouraged foreign investment. 1987, the Indian peacekeeping force to Sri Lanka, a view to put an end the ethnic violence. அங்கே நிறையா வந்து அமைதி இன்மை நடந்துச்சுல, அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். He continued as a prime minister till the next elections at 1989. 1989 ராஜீவ் காந்தி தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். May 1991 he was assassinated by the Sri Lankan Tamil extremist. VP Singh was the prime minister 1989-1991. He was leading anti-Congress coalitions called ஜனதா தள் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தாங்க. இவருடைய பதவி காலம் கொஞ்ச நாள் இருந்தது. His government was marked factionalism and he was forced to resign 1990. ஸோ அரசாங்கம் பிரிவுவாதத்தை குறிப்பிட்டு 1990 ராஜினாமா செய்ய வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் வந்தார். நவம்பர் 1990 மார்ச் 1991 வரைக்கும் இருந்தார். பிறகு 1991 ஜென்ரல் எலெக்ஷனில் பிவி நரசிம்மராவ் பிகம் 5 இயர்ஸ் தொடர்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இந்திய பொருளாதாரத்தை இவர் தாங்க தூக்குனார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய அவையில் இருந்தவர் முக்கியமானவர் யாருங்க? த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ ஒன் ஆஃப் தி 10 இயர்ஸாக நம்ம வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். இவருடைய பாலிசியில் தான் இன்றைக்கி வந்து ஃபாரின் பாலிசி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அருமையான பாலிசி. இந்த பாலிசி மட்டும் வராட்டி நம்ம என்ன வந்து ஹெச்பி, டெல், ஆசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும், வேல்பூல், சன்சுய், சாம்சங் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாலிட்டி அது டிஜிட்டலைஸ்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கூட்ஸை நம்ம என்ஜாயே பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப்டர் தி எலெக்ஷன் 1996 அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பிகம் எ பிரைம் மினிஸ்டர். ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரூவ் மெஜாரிட்டி இன் தி பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் அவர் இறங்கிறாரு. அப்போ தேவகவுடா வந்து அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐகே குஜ்ரால்
1997 வரைக்கும் கொஞ்சம் இருக்கார். திரும்ப ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் ஃபுல் மெஜாரிட்டியில் அட்டல் பிகாரி வாஜ்பாய் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 1998. இப்போ 99 எலெக்ஷனில் வந்து நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் அப்படிங்கிற என்டிஏ அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த லீடர் வந்து வாஜ்பாயாக இருக்கார். ஹீஸ் பீரியட் witnessed two important events. One is the Kargil war face பண்ணார் with Pakistan. Another nuclear test at Pokhran. ஸோ நியூக்ளியர் டெஸ்ட் யாருடைய மூலமாக பண்ணாருங்க? ஸோ ஃபார்மர் பிரசிடெண்ட் இல்லையா அப்துல் கலாம் அவருக்கு இல்லையா அவர் தான் வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு வந்து அட்டல் பிகாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் கூட இருந்தவர். ஸோ இதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.